விஜய் அவர்கள் வந்து தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25 மதுரையில் நடக்க இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த 2வது மாநில ஃபஸ்ட்டு மாநாடு சமஹிட்டு, அதே மாதிரி இந்த 2வது மாநாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பித்ததால் அவருடைய மாநாட்டையே நம்ம ஹிட்டுன்னு சொல்கிற மாதிரி வந்துருச்சு. நிச்சயமாக உங்கள் பாஷையிலேயே சொல்லணும் அப்படின்னா மதுரை அரசியல் மாநாடு வந்து சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் வந்ததாக ஒரு கணக்கு இருக்குது. அந்த விக்கிரவாண்டிங்கிற ஒரு இடம் வந்து பலரும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் இருந்தெல்லாம் வருவதற்கு ஏற்ற இடம் இல்லை. அதே நேரம் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த ஆர்வத்தில் தாவேகா தொண்டர்கள் திரண்டு வந்த மாநாடு அது. ஆனால் மதுரை அப்படிங்கிறது பலருக்கும் எளிதில் வந்து போகிறதுக்கு வந்து ஒரு வசதியான ஒரு இடம் அது. அதனால் இந்த மாநாடு வந்து இதை விட ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் வரணுங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன்.